புகழியா, சீக்கிரமா புகழியா. காதல் இருக்கிற புகழ். கல்யாணம் ஆச்சேன்னு வச்சுக்கிட்டேன். ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருக்கிறேன், கிளச்சு போயிருப்பேன். இந்த காப்பியை சாப்பிட்டீங்கன்னா இந்த உற்சாகத்துல இன்னும் 1 மணி நேரம் நிக்கலாம். சாப்பிடு. இது போதும், இது போதும், இது போதும். ஒன்னும் பேச வேண்டியது. இந்த பார்த்த பார்வை இருக்குதே, மாப்பிள்ளைய கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தை பிறந்து அதுக்கு கல்யாணம் ஆகிற வரலும் தாங்க. இத பத்தியா மாப்பிள்ளை இந்த பொண்ணதான் கட்டிக்குவேன்னு ஒத்த காலில் நின்னான். நிக்காத சச்சா, அசிங்கமா இருக்குது, 2 காலில் நில்லு, நான் இந்த பொண்ணை ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி பல யோசனைகளை சொல்லி கொடுத்தேன். அதில் அடி உத வாங்காம இன்னைக்கு அமோகமா அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்ட போறான். இங்க இருக்கிறவங்க சந்தோஷம் கொண்டாடுறதுல இதுல எனக்கு பாதி பங்கு உண்டுன்னு. சக்கரை பத்திரியா இந்த வர்றேன். நான் போயிட்டு வரேன். மகராசியா போயிட்டு வா கண்ணு. கமலா, உன்னை விட்டுட்டு நான் எப்படி கமலா இருப்பேன்? சேச்சே, புருஷன் வீட்டுக்கு போற பொண்ணு இப்படி அழலாமா? நான் எங்க இருந்தா என்ன? என்னை பார்க்கணும் போல இருந்தா ஒரு லெட்டர் போடு, பறந்து வந்து உன் முன்னால நிக்கிறேன். இப்ப இப்படித்தான் இருக்கான். அங்க போனா எந்த நினைப்பே உனக்கு இருக்காது. ராதா, நேரம் ஆகுதுமா, புறப்படு. அம்மா, கமலாவும் என்னோட வரட்டுமேம்மா. ரொம்ப நல்லா இருக்குடி. மஞ்சள் குங்குமத்தோட புருஷ வீட்டுல வாழ போற பொண்ணு கூடவே இவளையும் கூட்டிக்கிட்டு போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? எனக்கு ஆட்சேபணம் இல்லைம்மா. கமலா கூட வரணும்னு ராதா விரும்பினா அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன். கமலா எங்க வீட்டுக்கு வரதுல எனக்கு பூர்ண சம்மதம். சரின்னு சொல்ல. சரி ராதா. எந்த சுமங்கலியா இருமா ராதா. என்னில இருந்து இதுதாம்மா உன் வீடு. இந்த வீட்டுல விளக்கேத்தி வைக்க ஒரு கிரகலட்சுமி வரணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஆசை இன்னைக்குதாம்மா நிறைவேறுச்சு. சுந்தர், என் வீட்டுக்கு மருமக வந்துட்டேன். இனிமே எனக்கு என்னடா குறை? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தா அதுவே எனக்கு போதும். ராதா, இனிமே இந்த வீட்டுக்கு நீதாம்மா எஜமானி. நாங்க வர்றோம்மா. கமலா, இப்போது பெண்கள் கடமை என்பதை பற்றி திருமதி நளினி அவர்கள் பேசுவார்கள். சகோதர சகோதரிகளே, பெண்கள் கடமை பற்றி பேச என்ன அழைத்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாரத திருநாட்டுக்கு பெருமை அளிக்கிறது யார்? பாரத பெண்மணிகளாகிய நாம் தான். கணவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை தெய்வமாக வணங்க பாரத பெண்ணால் தான் முடியும். கியர் கியர். புருஷனை மதிக்காதவள் பாரத பெண்ணாக இருக்க முடியுமா என்று நான் கேட்கிறேன். பாரத நாட்டின் பெருமை நம் கையில் இருக்கிறது. வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதும், கணவனுக்கு பணிவிட செய்வதும், குழந்தைகளை சரிவர பேணி வளர்ப்பதும் பெண்களின் முக்கியமான கடமையாகும். அதை உணர்ந்து நாம் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் எனது சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். திருமதி நளினி அவர்களின் கணவர் திரு வேணுகோபால் அவர்கள் பேச விரும்புவதாக எழுதியிருக்கிறார். அவரை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். சகோதர சகோதரிகளே, மைக்கு வேண்டும். ஏனென்றால் மைக் வைக்கிற அவசரத்துல 2 பல்ல எடுத்துக்கிட்டு போடுவான் போல இருக்கு. சகோதர சகோதரிகளே, பேச ஆரம்பிக்கலாமா? மஞ்சளை மறந்தவர்களே, மாவை பூசிக்கொண்டவர்களே, பொட்டை மறந்தவர்களே, கவுன் சட்டை அணிந்தவர்களே, காஞ்சிபுரம் பட்டை மறந்தவர்களே, கண்ணாடி நைலான் சேலை அணிந்து கொண்டவர்களே, சோப்பை பூசுபவர்களே, ஷூவை அணிந்து கொண்டவர்களே, கொண்டையை மறந்தவர்களே,
நாச்சாடை போட்டுக் கொண்டவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த முதன்கண் வணக்கம். எனக்கு முன்பதாக பெண்களின் கடமையை பற்றி பேசிய திருமதி நளினி அவர்கள் வேறு யாருமல்ல, என்னுடைய மிஸ்ஸஸ் தான் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் கூட்டத்தில் இருக்கும் தைரியத்தினால். நான் ஒன்று கேட்கிறேன், பெண்களின் கூட்டத்திலே கடமையை பற்றி பேசும் இந்த நேரத்திலே உங்கள் வீட்டிலே ஆபீஸில் இருந்து களைத்து வரும் கணவன் தான் காபி போட்டு சாப்பிட வேண்டுமா? பாத்திரங்களை கழுவி கவிழ்க்க வேண்டுமா? அழும் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டுமா? கணவனையும் கதறி அழும் குழந்தையும் கைவிட்டு மீட்டிங்கை கேட்டுக் கொண்டிருக்கும் டியூட்டிகளே, நீங்கள் செய்வதுதான் பெண்களின் கடமையா? இது நம் தமிழ்நாட்டிற்கு தேவையா என்று கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்? கூட்டத்தில் இருக்கும் தைரியத்தினால் கேட்கிறேன். நாள் முழுக்க பியானாவை தட்டுவதும் கட்டிய கணவனை ஜூஸ் பிழித்துக் கொண்டு வா என்று சொல்வதும் இதுதான் பெண்களின் கடமையா என்று கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்? கூட்டத்தில் இருக்கிறோம் என்ற தைரியத்தினால் கேட்கிறேன். உட்காருங்க, உட்காருங்க. உங்கள் இடத்திலே அமைதியையும் ஒற்றுமையும் நாம் எதிர்பார்க்கிறோம். சற்று முன்பதாக பாரத நாடு, பண்பாடு, பெண்களுடைய கடமை, அப்படி இப்படி என்று வீராவேசமாக பேசினார்களே, அவர்களை பற்றி உங்களுக்கு ஒரு வரி தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஏன் சொல்லுகிறேன்? கூட்டத்தில் இருக்கிறோம் என்ற தைரியத்தினாலே சொல்லுகிறேன். தைரியத்தினாலே சொல்லுகிறேன். சகோதரிகளே, சகோதரிகளே, ஏதோ கரகோஷம் பண்ணீங்களே, கையை தட்டினீங்களே, கூட்டத்துல தானே இருக்கிறோம், நமக்கு ஒன்றும் குழப்பம் ஏற்பட்டுடாது அப்படிங்கிற ஏதோ ஒரு தைரியத்துல, அசட்டு தைரியத்துல என்னென்னமோ பேசிட்டேன். இதோட எஃபெக்ட நீங்க பார்க்கணுமா? பார்க்கணும்னு விரும்புறீங்களா? நாளை காலையில பத்திரிகையில பாருங்க, பத்திரிகையில பாருங்க. தைரியம் இருந்தா நீங்க இருங்க இருங்க உங்களை ஏன் இங்க வந்தீங்க? இங்கேயே மானத்தை வாங்கணும். எல்லாரும் என்ன பார்த்து கைகொட்டி சிரிச்சாங்க. நான் சொல்றது கேளு. ஐயோ வேண்டாம், யுத்தத்தை நிறுத்து, யுத்தத்தை நிறுத்து. என்ன சத்தத்தை காணோம்? பொருளெல்லாம் தீர்ந்து போச்சா? வெளியில தலை காட்ட முடியாது செஞ்சுட்டீங்க. என்னையும் தான் வெளியில தலை காட்ட முடியாம பண்ணிட்டேன். நளினி, 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 இன்னும் கோவமா தான் இருக்கிறியா? நளினி, நான் சொல்றதை கேளு, தயவு செய்து கேளு. உங்க அண்ணனும் அண்ணி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களே, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? வாய மூடுங்க. எங்க அண்ணா நல்லா படிச்சவர், அவருக்கு தகுந்த மாதிரி கொண்டாட்டி வந்து கிடைச்சிருக்கு. நானும் தான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு வாட்சி இருக்குது பாரு. ஐயோ ஐயோ, கட்டில இருக்கிற தலைகாணி எல்லாம் சேர்த்து கட்டிக்கிட்டு என்ன செய்ய? இத மாதிரி யுத்தம் ஏற்படும் எனக்கு தெரியும், அதனாலதான் கட்டில காலி பண்ணிட்டேன். கட்டவமா யுத்தத்துக்கு போகும்போது கூட கவசம் அணிஞ்சிருந்தான். நான் எங்க போவோம் கவசத்துக்கு? இது தற்காலிக கவசம். என்னோட நாட்டுக்கு பேச வேண்டாம், போக வழியே போகணுமா? போகண்டா. இங்க பார். 1 2 3 லவ் கேம்ல வின் பண்ண பாத்துக்கலாமே. போறேன். நல்ல சமயத்துக்கு வந்து கமலா. ஆமா கமலா. பந்தயம் போட்டுட்டு விளையாடுறோம். நான் தோத்துடுவேனா சொல்றாரு. பந்தயம் என்ன தெரியுமா கமலா? என்ன? ராதா தோத்து போயிட்டா, அவளாவே எனக்கு சீச்சி, வெக்கம் இல்லாம பேசுறத பாரு. என்ன சீச்சி தோத்தோம்? கமலா, நான் தோத்து போயிட்டேன்னா நானாகவே இப்படி எல்லாம் பேசினா நான் எழுந்து போயிடுவேன். போயே, எனக்கு என்ன கவலை? உன் இடத்துல கமலா வந்து உட்கார்ந்துக்கிறா. ராதா, ஆ, ராதா, இத வந்துட்டேன். அம்மா கூப்பிடுறா. ராதா, எனக்கு விளையாட தெரியாது. பரவாயில்ல, நான் சொல்லி கொடுக்குறேன். உட்கார். கமான். உட்கார். இது பார், இதை இப்படி வச்சுக்கிட்டு அந்த காயை பார்த்து அப்படி அடிக்கணும். இங்க பார்க்கலாம். கமான். நேரமாச்சு, படுக்க போகலான்னு அத்தையோட ஆடு. ஓஹோ, வா கமலா, கொஞ்ச நேரம் ஹாயா பேசிட்டு இருக்கலாம். ராதா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உனக்கு எப்பதான் வேலை இல்ல? வாயே. நான் தப்பாட்ட ஆடினதை கமலா கண்டுபிடிச்சிட்டா. நீ இருக்கிறிய மக்கு மக்கு. இப்பெல்லாம் தெரியுது நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு. பாது சரி, போய் படுங்க. படுக்கலாம், தூக்கம் வரலையே. அதான் கமலா ரொம்ப நல்லா பாடுவான்னு சொன்னியே, ஒரே ஒரு பாட்டு பாட சொன்ன. ஆமா கமலா, உன் பாட்டை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு? பாட இப்ப வா. பாத்தி அவங்க அரக்கத்தனத்தை. இவங்கெல்லாம் பொம்பளைங்களா? நீலா, இப்பதான் நம்ம நாடகத்தை சரிவர அரங்கேற்றபடி பண்ணணும். என்ன சொல்ற? ஐயோ, வானாங்க. பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம நான் நடந்துக்க மாட்டேன்.
சரி உன் இஷ்டம். எதுலையாவது என்னுடைய உயிரை நல்லபடியா ஐயோ, வேணாம் வேணாம், நான் நடிக்கிறேன், நாடகத்தில் நடிக்கிறேன். நடிக்கிறியா? ஆ. 1 2. நான் சொல்றபடி கேக்குறீங்களா இல்லையா? உன் சொல்படி நான் நடக்கிறதா? நீ என்னதான் பொம்பளையா இருந்தாலும் நான் ஒரு ஆம்பளை 24 மணி நேரமும் உன் காலடியில விழுந்து கிடக்கணுங்கிற சட்டமா? ஒரு சின்ன வேலை செய்யறதுனால நீங்க எனக்கு வேலைக்காரனாவா போயிடுவீங்க? ஓஹோ, நானா? ஆஹா, நானா? வாங்க. உங்க அப்பாவை பாருங்க, உங்க அம்மா சொன்னபடி எல்லாம் கேட்கல, அதுக்காக அவர் இந்த வீட்டு வேலைக்காரனமா ஆயிட்டாரு. ஓஹோ, நானா? முதல்ல நீங்க எனக்கு புருஷன், அப்புறம் தான் உங்க அம்மாவுக்கு நீங்க புள்ள. இந்த பாரு, ஓல்டன் எங்க அம்மால ரெஃபர் பண்ணி பேசுறது நல்லா இல்ல. நான் உன் இஷ்டப்படி நடப்பேன்னு கனவு கூட காணாத. அப்படி நீ கனவு காணறதா இருந்தது, இன்னையில இருந்து தூங்காத. நானும் ஆம்பளைங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். ஆம்பளைங்கிறது ஞாபகம். நானும் ஒரு பொம்பளைங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். ஆமா, நான் சொல்றபடி நீங்க கேட்கலன்னா நீங்க சொல்றபடி நான் கேட்க மாட்டேன். இல்ல, நீ வந்த நாள்ல இருந்து உனக்கு வாய் அதிகமா போச்சுது. என்ன குரங்கு மாதிரி ஆட்டி வைக்கிற. இருக்கட்டும், நான் உன்னை விசாரிச்சுக்கிறேன். பாத்தியாமா, நீயே பாரு, நான் எவ்வளவு சொன்னேன், என்ன கேட்காதபடி பலாத்காரமா கல்யாணம் பண்ணி வச்சியே. இப்ப பாரு, அவ என்ன கழுத விரட்டுற மாதிரி விரட்டுறான். அவ ஒரு பொம்பளையா? என்னம்மா இது? தலையை சீவுடுன்னு சொன்னான், சரின்னு சீவிட்டேன். புட்டு வையேன்னா, ஒரு ஆம்பளையும் கிடையாது, நம்ம தானே தனியா இருக்கிறோன்னு ஒரு புட்டு வச்சு விட்டேன். காலு செருப்பத்தோடன்னு சொல்றாமா, நாளைக்கு தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு தெருவு பூரா சுத்துனா. ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீ சொல்லல, நீ சொல்லல. சொன்னேன். பாத்தியாமா, நீ நம்பாத. அவன் நடிகை, நாடகம் ஆடுறா. அவன் ஒரே இடத்துல சிங்கார பாகம், ஒரே இடத்துல சோக பாகமா. சரி, இல்ல நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏண்டி பார்த்தா பசு போல இருக்க, உனக்கு இவ்வளவு திமிரா? புருஷன்கிட்ட அடங்கி நடக்கணுங்கிற அறிவு இல்ல? ஓல்டானம்மா, ஓல்டன். நீ அந்த வார்த்தையை கேட்ட அவ ஒன்னே திருப்பி கேட்டுருவா, அப்புறம் ஓமானம் போயிடும். ஓஹோ, புருஷனுக்கு மரியாதை வேணுமா? இந்த வீட்டுல அவ புருஷனுக்கு மரியாதை கொடுக்கற? போதும், நிறுத்து. வர வர தலை தெரிச்ச மாதிரி பேசுறேன். மூத்தவங்கிற மரியாதை உனக்கு கொஞ்சம் கூட இல்ல. அம்மா, மரியாதை தெரிஞ்ச மகாராசி, மூத்தவங்கிற மரியாதை உனக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா உன் வீட்டுல நீ எல்லாரையும் தலையில தானே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்த. ஐயே, ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தாள. ஓல்டன் பண்ணு, உங்க அப்பா விட்டு ஓடு. அது ஏன் தொழில் இல்ல, புருஷன் வீட்டுல இருந்து ஓடி வந்து அப்பம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது உங்க தங்கச்சி தொழில். ஐயோ, ஓமானத்தை வாங்குறாளே. எல்லாம் என் தலைவிதி. வந்தவ போனவ கிட்ட எல்லாம் நான் பேச்சு கேட்க வேண்டியிருக்கு. எனக்கு வாட்ச இடமாவது நல்ல இடமா. நீ ஏண்டி கண்ணாடற? இப்ப அவளை என்ன செய்யறேன் பாரு. அம்மா 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 அம்மா, என்னம்மா? ஓல்டன் பண்ணு, ஓல்டன் பண்ணு. நீ அவ கிட்ட போனே, அவ டீப்பாவை எடுத்து போட்டுடுவா. இந்த பாரு, டீப்பாவை தொடப்பறா. இந்த பாரு, தூக்குறா. டீப்பா தூக்கு. போதுமா? பாத்தியாம்மா, பேசுறதையும் பேசிவிட்டு செய்யறதையும் செய்துவிட்டு அழுதுகிட்டு போறா பாரு. வாய மூடுறேன். கொண்டாடி அடக்க துப்புல பேச வந்துட்டான். இதே வார்த்தை அப்பாவை கேட்டேன். 6 வருஷம் டைம் கட்டுறேன். சமையலை விட்டு சங்கீதம் பாட போறேன், சினிமாவில் சேர போறேன். ஏகாம்பரம், இங்க வாடா. டேய், வாடாண்ணா. ஆமா, அந்த வீட்டுல வேலை தொந்தரவு ஜாஸ்தியா இருக்குது. 2 மாசம் ரெஸ்ட் வேணும்னு யார்கிட்டயாவது கேட்டியா? அப்படி ஒண்ணும் சொல்லலீங்களே. உண்மையை சொல்லு. ஒருத்தர்ட்டையுமே சொல்லலீங்க. சொல்லலையா? இல்லீங்களே. சொல்லலனாலும் பரவாயில்ல. இந்தா குடிடா, இதுல 200 ரூபாய் பணம் இருக்கு. போய் ரெஸ்ட் எடுத்துக்க. என்னங்க அது இப்படி திடீர்னு? ஓடான், 2 மாசம் ரெஸ்ட்ல இருந்துட்டு மறுபடியும் நீங்க வா, நாங்க வேலைக்கு சேர்த்துக்கிறோம். ஆனா ஒண்ணு, நீ வெளியே போய் இருந்தாலும் வேற ஒரு சமயக்காரன் இங்க வராதபடி நீ பாத்துக்கணும். நீங்க சொல்லாட்டி போனாலும் அதை நான் பாத்துக்கணுங்க. ஓல்டான், சமையல் ஆயிடுச்சா? ஓ, அப்பவே ரெடி ஆயி போச்சு. நீ நடந்து காட்டு. ஓல்டான், இந்த விஷயம் யார்கிட்டையும் சொல்லாதடா, ரகசியமா இருக்கட்டா. ஏன்னா நீ அப்படி சொல்றதா இருந்தா தந்தி கூட ஒரு 50 ரூபாய் அனுப்பிச்சு வைக்கிறேன். அது சரிதாங்க. சரி போ. நீலா, இப்பதான் நம்முடைய நாடகத்துல 2வது சீன் ஸ்டார்டிங். ஐயோ, இந்த பையன் நல்லா சமையல் பண்ணி வச்சிருப்பானே. நீ போய் கொஞ்சம் உப்பு மிளகா பொடி அள்ளிக்கிட்டு வா. போட்டாண்டியா? இந்த உப்பை சாதத்துல போடு, சாம்பார்ல மிளகா தூளை போடு. ஐயோ, நான் மாட்டேன். போடுங்கிறேன். போட மாட்டியா? கொண்டாக்கி. ஐயோ, அவன் நேரம் தாம்பரம் தாண்டி இருப்பான்.
அவனை வேலையை விட்டு விலக்கிட்டேன் அத்தை. நான் இருக்கும்போது அவன் எதுக்கு? ஆமா ஆமா, நான் கூட நினைச்சேன். ஆஹா, அமிர்தம் தான் போ. பிரபா, இந்த சாப்பாட்டை டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா டாக்டர் கூட ஓல்டன் பண்ணிடலாம் போல இருக்குதே. அம்மா, ஏகாம்பர சமையலுக்கும் நீலா சமையலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? மண்டோ, சமையல் ஒரே உப்பு கொடி தொலைச்சிருக்க. இல்லம்மா, ஒரே காரம். ஏண்டி, உனக்கு பிடிக்கலன்னா எங்களை எப்படியா பழி தீர்த்துக்கணும்? ஏன் பண்ணிக்கிறேன்? நிறுத்துங்க அத்தை. இவரும் உங்களோட தானே உட்கார்ந்து சாப்பிடுறாரு, நல்லா இருக்குங்கிறாரு. உங்களுக்கு மட்டும் நான் உப்பும் காரமும். நான் சமயக்காரனை விளக்கிட்டேங்கிறதுக்காக அம்மாவும் பொண்ணு சேர்ந்து ஏன் இந்த நாடகம் ஆடுறீங்க? வேணா நீங்களே சமைச்சுங்க, நான் போறேன். போதுமா? ஏண்டா மண்டோ, நீ ஏடா உட்கார்ந்துருக்க? போடா அவளோட எழுந்துட்டு விழிக்கிறான். அம்மா, வயத்த பசிக்குதே, இப்ப என்னம்மா பண்றது? அழாதேம்மா, என்ன செய்கிறது? இனிமே நம்ம தான் சமைச்சு தொலைக்கணும். நம்ம சமைக்கிறதா? வேற என்ன செய்யறது? ஆஹா, நீலா, உன் நடிப்பு வெகு பிரமாதம். அட, இதான் நிஜமாவே அழறியா? பின்ன இந்த வேலையை செஞ்சுட்டு சிரிக்கவா சொல்றீங்க? அவங்க படுற வேதனை என்னால பார்க்கவே முடியல. ஓல்ற நீலா, கருணை வேதனை எல்லாம் இந்த நேரம் பார்த்த நம்ம பிளான் சாஞ்சிடும். ஆமா, சமையல் என்னங்கிறது அவங்க தெரிஞ்சுக்க வேணா? நீ பெற்ற குழந்தையை பார்க்காமல் இருப்பாய், ஊரார் முன்னிலையில் நான் அவமானப்பட வேண்டும் என்று. வேண்டாம் அண்ணி, உனக்கு எந்த விதமான அவமானம் வர வேண்டாம். வருகிற அவமானம் எல்லாம் எனக்கே வரட்டும். அவளையும் குழந்தையும் இப்போது அழைத்துக் கொண்டு வர வேண்டும். அவ்வளவுதானே? இதோ அழைத்துக் கொண்டு வருகிறேன். எந்த வீட்டிற்கு நான் போக மாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தேனோ அந்த வீட்டிற்கு என் மானத்தை எல்லாம் திறந்து விட்டு போகிறேன் அண்ணி, போகிறேன். இந்த வேலையெல்லாம் என் புருஷன் வீட்டுல செஞ்சுக்கிட்டு மரியாதையா இருந்திருக்கலாம். என் தலையில எடுத்து இங்க வந்தவ போனவளுக்கு எல்லாம் வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு. அம்மா, நான் புருஷன் வீட்டுக்கு போறேன். என்னடி இது இப்படி திடீர்னு கலை தூக்கி தலையில போடுறேன்? இப்ப நீயா போனவன் எங்க யார் மதிப்பா? இந்தா கொஞ்சம் பேசாம இரு, அவங்களே வந்து அழைச்சிக்கிட்டு போவாங்க. ஆமா, அவங்க வந்து அழைச்சிக்கிட்டு போறாங்க. இல்ல நீயா போ. ஆமா, நான் தான் போறேன். போக மாட்டேன். போறேன் பாரு. போறாளாம். அயலாண்ட மகங்கிற ஞாபகம் இருக்கட்டும். உங்க திட்டம் எப்பத்தான் முடியும்? அவங்க கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. ஓல்ற நீலா, நீங்க ஹோல்ட் ஆன் பண்ணீங்க, நான் போறேன். அத்தை, நான் சமைக்கிறேன் அத்தை. ஐயோ, நீ சமைக்கிறியா? வேண்டாம் வேண்டாம். இல்ல அத்தை, நிஜமா நான் நல்லா சமைப்பேன் அத்தை. அன்னைக்கு அவர்தான் ஓல்டன், அன்னைக்கு சாப்பாட்டுல மிளகாத்தூளையும் உப்பையும் அள்ளி போட்டேன். இன்னைக்கு எட்டிக்காய வச்சு அரைச்சு விடாத, நீ வா. ஆமா ஆமா, இவன் எதைத்தான் செய்ய மாட்டா. அம்மா மகாராஜி, நீ சமைச்சது போறோம், போயிட்டு வா. அடே, அத யாரோ வந்திருக்கிறா போல இருக்கு. வா வா. அடே அப்பா, மாமா, எப்ப வந்தீங்க? இப்பதான் இல்ல. நல்லா சவிக்குமாப்பா? மீசை எங்கப்பா? காசியில விட்டுட்டேன். ஓஹோ, அப்பா எங்க மாமா? அவர் நேர வீட்டுக்கு போயிட்டாருமா. அத்தை, பிரபா, மாமா வந்திருக்காரு. வாங்க. அப்பா, என்னங்க, நீங்க காசிக்கு போனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. ஆமா, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? சௌக்கியமா இருக்கு. பிரபா, என்னப்பா இது கையில கரண்டி கறி துணிலாம்? சமைச்சுக்கிட்டு இருந்தப்பா. நம்ம பரம்பரையிலேயே பெண்களுக்கு அந்த பழக்கம் இல்லையே. ஆமா, சமையல்காரன் எங்க போயிட்டா? மாமா, நான் ஒருத்தி சும்மா தானே இருக்கேன், நான் சமைக்கிறேன்னு அவனை அனுப்பிச்சுட்டேன். ஆமா, நீலா சமைக்கிறேன்னா நானும் பிரபாவும் வாண்டான்னுட்டு நாங்களே சமைக்கிறோம். நீலா யாரு? நம்ம குழந்தை தானே. இது நம்ம வீடு தானே? நீ என் அகிலாண்டன் தானே? எனக்கு ஒண்ணுமே புரியலையே விஸ்வநாதா. டே கலாமணி, அப்பா, வீட்டுல ஏதாவது திடீர் புரட்சி நடந்ததாடா? புரட்சி கிரட்சி ஒண்ணும் இல்லப்பா. இப்பதான் நம்ம குடும்பம் ஆகிக்கிட்டே வருது. என்னடா குடும்பம் ஆகிட்டு வருது? பிரபா அங்கேயே இருந்துகிட்டு இருக்கா? அதுக்கு நான் என்ன? அடே, இத மாப்பிள எங்க? மாப்பிள வாங்க வாங்க வாங்க. வணக்கம் மாமா. காசிக்கு போன பலன் கை மேல கிடைச்சிடுச்சு. இங்கேயும் எல்லாருடைய குணமும் மாறிடுச்சு. நீங்களும் வந்துட்டீங்க. அகிலாண்டம், மாப்பிளைக்கு காபி கொண்டா. எனக்கு காஃபி வேண்டாம், தங்குறதுக்கு நேரம் இல்ல. பிரபாவியும் குழந்தைய அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். தாராளமா
பிரபா உங்க மனைவி, ரவி உங்க குழந்தை. அழைச்சுக்கிட்டு போறதுக்கு யார கேட்கணும் மாப்பிள? ஏமா பிரபா புறப்படும், மாப்பிள காத்துட்டு இருக்காரு. ஜல்தி. மாப்பிள, இது பழைய வீடு அல்ல, த்ரூ அவுட் சேஞ்ச். நீங்க வரணும்னு இருந்தது, வந்துட்டீங்க. உட்காருங்க மாப்பிள, உட்காருங்க மாப்பிள. உட்காரு. அம்மா அம்மா அழாத ஐயா. இந்தாம்மா குழந்தை ஜாகிரதை, எப்போ உங்ககிட்டே இருக்கட்டும். அந்த சுலோசனை கொடுக்காது, அவ கண்ணு பொல்லாத கண்ணு. ஜாகிரதை. நீலாவரா? அப்பா அப்பா அம்மா, நான் உங்ககிட்ட ஏதாவது தவறா நடந்துட்டேன், அதை மனசுல வச்சுக்காது. நான் எதுவும் வேணும்னு செய்ய மாட்டேன். பரவாயில்ல அண்ணி. மாப்பிள, பையனை பாத்தீங்களா? இவனை எல்லாரும் ரவி ரவின்னு கூப்பிடுறாங்க, நான் மட்டும் ஓல்டன்னு கூப்பிடுறேன். வரட்டுமாப்பா? போயிட்டு வாமா. வரேன்னா பாத்தங்கச்சி. நாங்கள் வருகிறோம். தயவு செய்து இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடாதீர்கள். நாங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கும் வரை நீங்கள் என் வீட்டு பக்கம் கூட வர வேண்டாம்.